ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ சென்னை போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக ஹோட்டல் எங்கேயுமே இங்கே பொள்ளாச்சியில் கிடைக்கலங்க. ஏன்னா இங்கே காஞ்சனா 4 பார்ட் 4 வந்து ஷூட்டிங்கு. ராகவா மாஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. நான் பொள்ளாச்சி எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்குங்க. அப்பா நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. கேடிகே லாட்ஜ் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே இருக்குது. பரவாயில்ல, 800 ருபீஸ் தான். ரூம் க்ளீனாக நல்லா இருக்குது, வர்த்து. ஓகே, சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாங்க சென்னை. பணம் போட்டு எல்லாமே அவங்க தான் போகணும். வந்தா மண்டே பிடிச்சி சோதர் போமா. ஓகே, சாமியே சரணமையப்பா. அப்பா ஐயப்பா, நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருப்பா. ஓகே, அவ்வளோதாங்க, பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, சென்னை போயிட்டே இருப்போம். பாய் பாய் பொள்ளாச்சி. வந்ததுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், நல்லா தொண்டை கட்டி. ஓகே, இருட்டாக இருக்குது. ஸோ இப்போ எதுவும் வியூ தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நம்ம ஏதோ இன்ட்ரெஸ்டாக எதுனா சீனிக்காக வியூ இருந்ததுன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வா, 10 நிமிஷம் ஆகுமா? பக்கத்தில் டீ கடை இருக்கா? சரி, டீ சாப்பிட்டு வரேன். காரியா, டீ சாப்பிட்டு வரலாம். 10 நிமிஷம் ஆகுமா? ப்ரோ, ஒரு 700 ரூபாய்க்கு போடுங்க. ஃபோன் நெட்டு ஒர்க் ஆகிட்டு ஒன்றும் ஆகுதுல்ல. பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். இதுக்கு இருக்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் பயங்கரமாயிடுச்சு, தொண்டை பயங்கரமா. இப்போ பொள்ளாச்சியிலேருந்து பழனி போகிற ரோடு வழியாக போயிட்டு இருக்கேன். சென்னை கிளம்பிட்டு இருக்கோம். அந்த யானை, அந்த ஃபாரினர் இடிச்சின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரியல, அப்படியே மண்டக்குள்ள ஓடினே இருக்கு. நாங்கள் என்ன போகும்போது ஒரு ஃபாரினர் அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட்டில் வந்து உத்திரப்பள்ளி ரோட்டில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு என்ட்ரி போடுவாங்க. அங்கே சொல்கிறாங்க, எங்கேயுமே நிற்காதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஆக்சுவலாக அங்கே நம்மளை அலோவ் பண்ணுறது பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு ஒன் டைம் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே அலோவ் பண்ணுறது. அந்த ரோடை அவங்க மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிறது பெரிய விஷயம். ரவுண்ட்ஸ் போவாங்க. எதனா சின்ன மரம் விழுந்துச்சுன்னா அதெல்லாம் வெட்டி எடுக்கணும். ஸோ அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நான் போன வரைக்கும் யானைகளும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்லாம் யாரையும் பண்ணுறதுலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக ஒரு யானை ஸ்பாட் பண்ணோம். அது வேலையை எது பார்த்துட்டு இருக்கு. நம்ம கூட வந்து ஒரு அதே மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். எங்களை பார்த்துட்டு அது ஃபாரஸ்ட் உள்ள போயிடுச்சு, டீப் ஃபாரஸ்ட் உள்ள. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளை தவிர்க்க தான் பார்க்குது. பட் அதை மீறி நம்ம பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம கூட ரொம்ப ஐயப்பா இருக்காரு. அது இல்லாமல் நம்ம ரைட் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ரைடரு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நல்லா ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க.
இந்த புதுசாக போகிற டூரிஸ்ட் பண்ணுற வேலை தான் இதெல்லாம், சடனாக இறங்குறது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர், அவருக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே கூப்பிடுறாங்க அந்த லாரிக்காரங்களாம், போகாதீங்க போகாதீங்கன்னு. அவர் அதுக்கு புரியலையா, இல்லை யானை அவங்க ஊரில் யானை வந்து அவங்க அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாரா. அதே மாதிரி யானை வந்து பைக்கில் போனோம், அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுடுச்சு. அவ்வளோதான், ஏன்னா நீ டிஸ்டர்ப் பண்ண வர அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுடுச்சு. ஸோ அதோட அவர் கம்பெனி இருந்ததுனால ஒன்றும் இருக்காது, வந்துட்டு இருக்கலாம். அவர் திருப்பி போயிட்டு அதுக்கிட்ட போயிட்டு பைக்கை எடுத்துற பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. அப்போ தான் அது வந்து அவர் திருப்பி தள்ளி மெரிச்சிருக்கு. ஸோ அதை ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ரைட் பண்ணுறவங்க. ஓகே, அப்படியே நம்ம நம்ம டிரைவிங் மற்ற நேரத்தில் பண்ணுறதை விட அந்த காலையில் அந்த 5 மணி வந்துட்டு அந்த 6:30 6 o'clock அந்த பனி அந்த கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறதே வேற லெவலுங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பாமல் சீக்கிரமாக காலையில் கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 மணிக்கே கிளம்பணும்னா 8 மணி வெயில் வர்றதுக்குள்ளே 8-9 மேக்ஸிமம் நல்லா எனர்ஜியாக நல்லா வண்டி மேக்ஸிமம் கிலோமீட்டர் கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வெயில் டைமில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்கலாம், டிராஃபிக்கும் இருக்காது. நம்ம அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். பிகாஸ் நம்மளுக்கு போகிற டெஸ்டினேஷனில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட அதிரப்பள்ளி அந்த ரைடு மிஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதே காலையில் ஏஞ்சி கரெக்டாக போனதுனால தான் அது, ஏன்னா அங்கே ரோடு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கோம். சில்லு ஓகே, சன்ரைஸ் வந்துச்சு பார்த்தாச்சு. சன்ரைஸை பார்க்குறது ரைட் பண்ண முடிய ஒரு சந்தோஷம், ஒரு புதுசாக ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு தெம்பு கிடைச்சா வருது. சில திருப்பூர் ரோடு அது வழியாக அப்படியே கரூர் வருதுன்னு நினைக்கிறேன். கரூர் சேலம் அப்படி டச் ஆகும் போல. நல்லா ரைட் பண்றது நல்லா இருக்கு. ஏன்னா பயங்கரமா குளிருதுங்க, செம்ம பனி. ஹெல்மெட் வந்து திறந்தா அந்த காத்து உள்ள அப்படியே இதுவாகுது. கிளாஸ் போட்டோம் அப்படின்னா பனி மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ஹெல்மெட்ல கவர் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ தாராபுரம் திருப்பூர் கிட்ட வந்தாச்சு. கண்டினியூவாக ஒரு 100 கிலோமீட்டர் அங்கே பொள்ளாச்சி இருந்தா ஒரு 70 கிலோமீட்டர் 1 ஹவரில் பண்ணிடாச்சு. ஸோ ஓகே, அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். கிளைமேட்டு வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த வயலில் பாருங்க பனி ஃபுல்லாக. ஆக்சுவலாக பொள்ளாச்சியில் காஞ்சனா 4 அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது பொள்ளாச்சியே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. ஸோ நம்ம நினைப்போம் ஷூட்டிங்னா ஏதோ படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேருங்க எல்லா ஹோட்டல் லாட்ஜிலையும் ஷூட்டிங் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்களெலாம் வண்டியில் கூப்பிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரூம் எடுத்து தங்க வச்சு, ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொடக்ஷன் டீம் அதெல்லாம் ரொம்ப வேற லெவலில் அவங்களாம். ஸோ ஓகே, திருப்பூர்லேருந்து அப்படியே திருச்சி போதா கரூர் போதா தெரியல பார்ப்போம். ஸோ திருப்பூர்லேருந்து கரூர் வழியாக போயிட்டுருக்கோம்.
ஸோ இந்த ரூட்டு பரவாயில்ல. பொள்ளாச்சி வந்தீங்கன்னா இந்த ரூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூர், கரூர், திருச்சி வழியாக போவோம்னு நினைக்கிறேன். ரூட்டு நல்லாயிருக்கு. வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரோடு சூப்பராக இருக்குங்க. ஸோ யாரா பொள்ளாச்சியிலேருந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள், சூப்பர். இன்னும் ஒன்று ஹோட்டலுங்க ரொம்ப கம்மிங்க. அதேமாதிரி ரெஸ்ட் ரூமு லேடிஸ் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பெட்ரோல் பங்கில் போனால் கூட சரி ரொம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. பெரிய ஹோட்டல் மாதிரி எதுவும் இல்லை ஹைவேல. ஸோ அது வண்டி தான். மற்றபடி டிரைவ் பண்ணுறதுக்கு ரோடு பக்காவாக இருக்குது. வண்டிலாம் சேஃப்டியாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, கரூர் போயிட்டு அப்படியே கண்டினியூ. சாப்பிட்டோம். டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அங்கேருந்து கிளம்பி 2 ஹவர்ஸில் ஒரு 110-20 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, டைம் இருக்கு. இது ஏதோ ஜங்ஷன் மாதிரி இருக்கு. டிஃபன் எல்லாம் சாப்பிடுவோமா? வாத்து வண்டியா? வாத்து ஏற்றிட்டு போறாங்க நம்மள. இது ஊரு இன்னும் கடை திறக்கல, ஹோட்டல் திறக்கல. மணி 8 அம்மா 2 இட்லி ஒரு காஃபி எவ்வளோ? ஓகே, டிஃபன் முடிச்சாச்சு. அப்படியே அமராவதி ஆற்றுப்பாலம். ஸோ அமராவதி டேம் தண்ணி இல்லை பட்டிங்க. ஓகே, கரூர் இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர். கரூரில் இந்த ரூட்டு சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக 2 பக்கம் புளிய மரம் நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. மரமாக இருக்கு, புளிய மரம் நிறைய இருக்கு. அது புளிய மரமா அது என்ன மரம் தெரியல. ஸோ விவேக் அவங்க காமெடிலாம் சொல்லுவார், பஸ் வண்டிக்காரங்களை தூக்கம் வந்துச்சுன்னா எங்கன்னா எடுத்துட்டு போய் புளிய மரமாக பார்த்து நிறுத்துறாங்க. அவர் மட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த நமக்கு தான் வருது. நல்லா இருந்துச்சு அந்த ரூட்டு. வேப்ப மரமும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட் மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அதை பெயிண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை ஏதோ கட்சி இதுவா தெரியல. ஹெல்மெட்டில் வந்து ஏதோ உழுதுங்க டொம்முன்னு. ஆக்சுவலாக ஹெல்மெட் போடும்போது இந்த வைசர் ஓப்பன் பண்ணி நம்ம ஓட்டணும்னு நினைப்போம், கிளைமேட்டு காற்று அது என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் இந்த லாரிலாம் போகும்போது அடிக்குது பாருங்க. ஹெல்மெட்டில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக கொடுதுங்க. இந்த வைசரில் டொம்முன்னு சவுண்டு கேட்குது. ஸோ அது நம்ம மூடாமல் ட்ரைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கண்ணுக்கு இல்லாச்சு தான் அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ரைட் பண்ணும்போது.
ஓகே. ஆக்சுவலாக கரூர்லேருந்து லெஃப்ட் கட் ஆகி ஒரு இந்த ரூட்டு போகுது. ஆக்சுவலாக 2 பக்கம் பொட்ட காடு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கு. என்ன ரூட்டுன்னு தெரியல இது. ஆனால் மேப் இப்படி தான் காட்டுது. ஆனால் கூகுள் நம்பக்க கூடாது, நிறைய இடத்துல சொதப்பி விட்றோம். திடீர்னு யூட்டர்ன் எடுக்க சொல்லுது, திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. பார்ப்போம். கூகுள் மாதாஜி சொதப்பி விட்டுற போகிறேன். இன்னைக்கு வேற என் பொண்ணுக்கு வேற கிஃப்ட் வேற வாங்கி கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு சீக்கிரமாக போகணும். இன்னும் ஒரு 378 கிலோமீட்டர், 6 hours 49 minutes போயிடுவோம். 4 o'clock ரீச் ஆகிடுவோம் சென்னைன்னு காட்டுது. பட் எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு ஒரு 1/2 hour, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வச்சா கூட 5:36 ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆட்டு மந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அழகாக ஒற்றுமையாக ஒன்றா போதுங்க, நல்ல விஷயம் தானே அது. அதுக்கு இதுக்கு ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்க. அணில் ஸோ அந்த ரூட் அப்படியே வந்து பைபாஸில் அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நடுவில் ஒரு ஊர் வருது. ஸோ அந்த ஊர்லேருந்து அப்படியே வந்து பைபாஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ பரவாயில்ல, கூகுள் சொதப்பில் மேப் கரெக்ட் தான். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் கரூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ கரூர்லேருந்து திருச்சி போக வேண்டியதுதான். அந்த பக்கம் தான் இடம் இருக்குது. வயசான காலத்து எப்படி போகுது ரிஸ்க் அது. ஒரு காலத்தில் நல்லா ஆறுங்க இருந்திருக்கு நம்ம ஊரில், தமிழ்நாட்டில் நல்லா ஃபுல்லாக ட்ரை. ஏமூர். ஸோ ஒரு சின்ன ஸ்மால் பிரேக், ரெஸ்ட்டு. பஸ் ஸ்டாண்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். கண்டினியூ வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இப்போ திருச்சி போயிட்டுருக்கேன். ஒரு 6 hours 15 minutes காட்டுது. கரெக்டாக எக்ஸாக்டாக 349 கிலோமீட்டர். ஓகே, ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ, ஃபோன் சார்ஜ் போடலையா? சார்ஜர் வேறு கனெக்ட் பண்ணல. அப்புறம் தெரியல, அதனால ஓரம் நிறுத்திட்டு அப்புறம் திருப்பி தான் இருக்கு. இது பெரியார் பாலமா? காவிரியார் பாலமா என்னன்னு தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம திருச்சிக்கிட்ட வந்துட்டோம். பெரிய பாலம் தான் இது. திருச்சி பாலமா தான் இருக்கிறோம். காவேரி ஆறு கிராசிங் மாதிரி. ஸோ கரெக்டாக தெரியல நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய ஆறுங்க, ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். அதில் திருச்சி மலைக்கோட்டையும் ஆக்சுவலாக நம்ம திருச்சி வழியாக தான் அந்த ரூட்டு மேப் காட்டுச்சு. பட் இப்போ ஒரு ரூட் அப்படியே டைவர்ட் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். ஸோ அந்த ரூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரம்பலூர், ஆத்தூர், சேலம் வழியாக விழுப்புரம், சென்னை ரீச் ஆகும் போல. ஸோ இந்த ரூட்டு என்ன ஒன்று சாப்பிட்டு வெயில சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு வர மாட்டாரு.
நம்ம பைக்கெல்லாம் குடிச்சு தொடர மாட்டேன். அவுட்டர் சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பாடு வெந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சிட்டிக்குள்ள தெரியாது, சுண்ணாம்பு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. நேத்து சாப்பாடு சாப்பிட்டா வயிறு கும்பிட்டு இருக்கும். நேத்து ஓட்டணும், நேத்து வந்து கேரளால. ஓகே, அவ்வளோதான். சும்மா கொஞ்ச நேரம் கண்டிப்பாக ஓட்டிகிட்டு இருக்கோமா, ஒரு கடையில் அப்படியே பேசுகிறோம். அவர் அண்ணன் வேறு லெவல், செம்ம கூல். அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க ஊரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். சரி, ஓகே. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது சென்னைக்கு. லஞ்சுக்கு நமக்கு அவுட்டரில் எங்கன்னா சாப்பிட வேண்டியதுதான். ஒரு கடைக்காரன் தான் சொன்னார் அங்கே நான். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு, இப்போ தாங்க சூப்பராக இருக்குது ரோடு. நேரம் கரெக்டாக குருடா மொட்டு பண்ணு முதுவலி எடுத்துச்சு. ஓகே, அந்த வேலை சீனிக்காக இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 3 லிட்டரு கரெக்டாக போடுக்கா. எப்படி? ஆமாம்மா. சாரி, செருப்பு இருக்குண்ணா. ஆமாவா? இது சரி மறந்துட்டேப்பா. தேனி, வாகமான், அப்புறம் வால்பாறை, அப்புறம் அதிரப்பள்ளி, கேரளா. சென்னை. நான் மாதம் ட்ரிப்பு போயிடுவேன். நான் சேல்ஸில் இருக்கேன். ஒரு நிமிஷம். அதனால நம்மளுக்கு லீவ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்களாம் டப்புன்னு லீவ் எடுக்க முடியாதுல்ல. நீங்களாம் அது மாதிரி டப்புன்னு லீவ் எடுக்க முடியாதுல்ல. நம்ம இதில் டார்கெட் முடிச்சா லீவு வந்து கேட்க மாட்டாங்க. 306 கரெக்டாமா? பண்ணிட்டா தம்பி? யார் மட்டும் வேணும்? ஆமாப்பா, அதுக்காக தான் வந்தேன். எல்லாம் இங்கே ஒயிட் ரைஸ். இதில் ஒயிட் ரைஸ் நான் தெரியுமா? ஒயிட் ரைஸ் இருக்கு சார். நான் எவ்வளோ தெரியுமான்னு கேட்டேன். அவர் தெரியல. எல்லாம் ரேட்டு சொன்னா இப்படியே ஓடி போயிடுவேன். கம்மியாக தான் இருக்கு, கம்மியாக தான். எல்லாமே இங்கே ஒரு ரேட்டியா? உண்மையாவே வா, நல்லா இருக்குது. பட்டுக்கோட்டை எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் சார் ரேட்டு எல்லாம் ஒன்று. இங்கே அதான் என்ன அப்புறம் இங்கே எல்லா இடத்துலையும் ரேட்டு. இங்கே நல்லா இருக்காதியா? ரேட்டு இங்கே நல்லா இருக்காதியா? ஹோட்டலில் மூஞ்சா பார்த்தா எனக்கு தெரியும். அதான் 2-3 பேர் கச்சா. அவரு செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி விருந்து, அவ்வளோதான். இங்கே சாப்பிட வேண்டியதுதான். சரி, ஓகே, நீங்கள் போய் சாப்பிடுவோம். ஹோட்டல் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. மீல்ஸ் மிஞ்சி போனால் 180 ரூபா இருக்கும், அவ்வளோதான். நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும். உடம்பு ரொம்ப இதுவாக இருக்கு ஒரு மாதிரி. நாட்டுக்கோழி விருந்து, பன்ருட்டி, கடோத் கஜினி, நாட்டுக்கோழி விருந்து. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்டாக பேர் இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன் உளுந்தூர்பேட்டை.
நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நடுவில் என் பொண்ணுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது திங்ஸ். அவளுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எதுனா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். போய் வாங்கி கொடுத்து நான் அப்படியே கிளம்பிடுவேன். அவ்வளோதான். ஸோ இந்த vlog எப்படி இருந்தது, நான் வீடியோ எடுத்த விதம்லாம் எப்படி இருந்தது, ஸோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மணி vlog. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் மணிகண்டன். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், பைக் ரைட் பிடிக்கும், நல்லா ஊர் சுற்ற பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் பாருங்கள். அதில் நிறைய vlog வரும் இந்த மாதிரி ட்ரிப் போகிறதுலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்டில் எதுனா மிஸ்டேக் எது நல்லா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீட்டில் ட்ராவல் பிடிக்கும். பட் வந்து அவங்க இப்போ லேடிஸ் குழந்தைங்கன்னா வெளில போக முடியாத இடம் இப்போது நிறைய அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம அங்கே ட்ராவல் பண்ணுறோம் தனியாக. ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு அங்கே ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம். பாய். Left onto Kulak Rise.